கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சித்தம், தேவ திட்டம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இவைகளை குறித்தே சில செய்திகளை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் ஒரு சபையை குறித்ததான செய்தியை நாம் கொஞ்சம் கவனித்து கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையை குறித்ததான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இந்த தெசலோனிக்கே சபை இருக்குது. இந்த சபை ஒரு அருமையான சபைங்க, நல்ல அருமையான சபை. இந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் அழகா எழுதுறாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியில் சந்தோஷத்தினாலே வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் ஆனீர்கள் அப்படின்றார். எப்படி? கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு, எதில்? எப்படி? மிகுந்த உபத்திரவத்தில் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள். ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னா வசனம் உள்ள வந்துச்சு, எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து பின்பற்ற. சாதாரண விஷயமா பேசிடலாம், ஆனால் நடைமுறைக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியின் உதவி செய்வார். இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை பின்பற்றுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, சபைக்கு போகிறாங்க, கேட்டால் நாங்கள் கர்த்தரை தான் பின்பற்றுறோம். அப்படி இல்லைங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய சில விளைவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன அப்படி சொல்றாருன்னா, அவர் ஆரம்பிக்கும் போது சொல்றார், மிகுந்த உபத்திரவத்திலே. நம்பர் 1, வசனத்தை ஏற்றுக்கொண்டா என்ன வரும்? உபத்திரம் வரும். ஏங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டா எப்படிங்க உபத்திரம் வரும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க்கு நற்செய்தி நூல் 4 அதிகாரம். இந்த 4 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 18 வசனத்தை. மார்க்கு 4 அதிகாரம் 18 வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அது பலனற்று போய்விடுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. வசனம் உள்ள போகும்போது, வசனம் உள்ள போய் கர்த்தரை பின்பற்ற நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வருமா தெரியுமா? உலக கவலை வருமாங்க. என்ன வரும்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றிய இச்சை, இவைகள்லாம் உள்ள போய் வசனத்தை நிற்க விடாதபடிக்கு இந்த 3ம் சேர்ந்து வசனத்தை நெருக்கி 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 அது பலன் கூடாதபடிக்கு இது பலன் கொடுக்கும்படியாக ஆக்கி விடுகிறது. இதாங்க வாழ்க்கையில் பெரிய வருத்தம். ஆனால் என்ன, நாங்கள் கர்த்தரை தான் பின்பற்றுறோம், இயேசுவை தான் பின்பற்றுறோம். அப்படி இல்லைங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் பர்சனல் உறவு இருக்குதா? கவனிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க தேவனோடு கூட நேரத்தை செலவிடுறீங்க, அவர் உங்களோட எவ்வளவு நேரம் செலவு பண்றாரு? சோதம் குமர பட்டணத்தை அழிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிக்கொண்டிருந்தார். அதாங்க உறவு. அழிக்க போறேன்னு முன்னாடி சொல்றாரு. நமக்கு அப்படி செய்தி வரணும்ல. அப்ப பேசி பேசி பழகுனாதான் அது வரும். பேசி முடித்த பிறகு கர்த்தர் போய்விட்டார், ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டார். சோதம் குமர பட்டணம் அழிஞ்சு போச்சு, லோத்து காப்பாற்றப்பட்டான். எவ்வளவு கர்த்தரை பின்பற்றவங்க கர்த்தராக பேசுவோம், நேரம் செலவழிக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான காலவெளியில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உமக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்மையும் ஊழியக்காரர்களையும் பின்பற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தோட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.